தனுஷோட 50வது படமான ராயன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, மச்சான் என்னடா நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான். ட்ரெய்லர் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ட்ரெய்லர் கட்ட கொடுத்துருக்காங்க. ராயன் ஒரு ராவான ஆக்ஷன் ரிவெஞ்ச் ஃபிலிம்ங்கிறதால படத்துல முக்கியமான டயலாக் இல்ல முக்கியமான சீன்ஸ் ஏதாவது ட்ரெய்லர்ல வச்சோம்னா ஆடியன்ஸ் கதையை ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எந்த ஷாட்டுமே ஒரு 5 செகண்டுக்கு மேல இல்லாத மாதிரி ட்ரெய்லரை கட் பண்ணிருக்காங்க. தனுஷோட லாஸ்ட் ஃபிலிம் கேப்டன் மில்லர், அந்த படத்தோட ட்ரெய்லர் கோலிவுட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர்னு சொல்லலாம். ஆனா அந்த ட்ரெய்லர் படத்து மேல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரதுக்கும் காரணமா இருந்தது. கேப்டன் மில்லர்ல ஒரு 4 ஃபைட் சீன்ஸ் தான் வரும். அந்த 4 ஃபைட் சீனை மட்டுமே வச்சு ட்ரெய்லரை எடிட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த ஆடியன்ஸ்க்கு இது ஒரு பக்காவான ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு போய் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா படத்துல 70% டிராமா தான் இருக்கும், 30% தான் ஆக்ஷன் இருக்கும். இதை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டேரக்டர் சொல்லியிருந்தாரு. பட் 90% ஆடியன்ஸ் ட்ரெய்லர் பார்த்து அந்த ஹைப்ல தான் படத்துக்கு போனாங்க. சோ ஒரு கமர்ஷியல் படமா பார்க்காம கேப்டன் மில்லர் படத்தை பார்த்தோம்னா அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சோ அந்த ட்ரெய்லர்னால தான் படம் ஓவர் ஹைப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு தனுஷ் இந்த வாட்டி ரொம்பவே அண்டர் பிளே பண்ணிருக்காரு. ராயன் ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இது ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஏன்னா ஜெயிலருக்கும் இதே தான் சன் பிக்சர்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க மாதிரியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ட்ரெய்லர் கட்டுக்கு ஏத்த மாதிரி ஜெயிலர்ல நிறைய சம்பவங்கள் இருந்தது. ஆனாலும் அதை எதையுமே ட்ரெய்லர்ல காட்டாம ரொம்பவே அண்டர் பிளே பண்ணி நெல்சன் ஒரு ஆவரேஜான ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சோ ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல படம் நல்லா இருக்கவும் சான்ஸ் இருக்கு, சுமாரா இருக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய் படம் பார்த்ததால தான் ஜெயிலர் அவ்வளவு சாட்டிஸ்பிகேஷனா இருந்தது. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப ராயனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க போல. பட் என்னதான் அண்டர் பிளே பண்ணிருந்தாலும் ராயன் ட்ரெய்லர் வெறித்தனமா தான் வந்திருக்கு. செல்வராகவன் வாய்ஸ் ஓவர்ல தான் ட்ரெய்லர் மூவ் ஆகுது. சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம் 2 பேர் தான் தனுஷோட பிரதரா நடிச்சிருக்காங்க. துஷாரா விஜயன் தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலே ரொம்ப முக்கியமான ரோல் துஷாரா விஜயனுக்கு தான். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க ரோல் தான் பெருசா பேசப்படும் அப்படின்னு எஸ் ஜே சூர்யா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவங்களோட கேரக்டர்ல இருந்து தான் இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியே கம்ப்ளீட்டா எவால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. துஷாரா டிட் a very good job in that film. துஷாராக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் வரும், அதுக்கப்புறம் தான் தனுஷா நேம் வரும், அதுக்கப்புறம் தான் என் நேம் வரும். தனுஷ் ஃபேமிலிக்கும் எஸ் ஜே சூர்யா ஃபேமிலிக்கும் நடக்கிற ரிவெஞ்ச் தான் இந்த ஃபுல் ஸ்டோரி. பட் அதுக்குள்ள நிறைய கதைகள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி படத்தோட கேஸ்டிங் கியூ சொல்லிருக்காங்க. இதுதான் படத்தோட மெயின் சினாப்சிஸ். இதை மட்டும் தான் ட்ரெய்லர்லயும் ரிவீல் பண்ணிருக்காங்க. தனுஷ், எஸ் ஜே சூர்யா இவங்க 2 பேரோட கிளாஷ் பார்க்க நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் 2, மார்க் ஆண்டனி மாதிரி படங்கள் எல்லாம் எஸ் ஜே சூர்யா ஆட்டிடியூடா நக்கலான வில்லனாவே நடிச்சிட்டு இருக்காரு. பட் எனக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் விட ஸ்பைடர் மெர்சல் எல்லாம் அவர் நடிச்சிருக்க அந்த ராவான வில்லன் ரோல் எப்ப நடிப்பாரு அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த படம் அவர் நடிச்ச எல்லா வில்லன் ரோலையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. தனுஷ் டைரக்டரா இந்த ட்ரெய்லர்லயே ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர்ல காட்டியிருக்க விஷுவல்ஸ், டயலாக்ஸ், கலர் ஷேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிதிக்கி இருக்காரு. இந்த ட்ரெய்லர்லயே ஹைலைட்னா விஷுவல்ஸும் அதுக்கு அவர் சூஸ் பண்ணிருக்க கலரிங்ஸும் தான். அடுத்த பிளஸ் படத்தோட கேஸ்டிங். செல்வராகவன், எஸ் ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷான், சரவணன், அபர்ணா பாலமுருகன் எல்லாம் பெர்ஃபார்மர்ஸா கேஸ்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் படம் ஏ சர்டிபிகேட்ங்கிறதால ஃபைட்லாம் வெறித்தனமா எடுத்திருக்காரு போல. ஃபைட் சீனுக்கும் கலர் ஷேடிங் ஒர்க் பீக்ல இருக்கு. அப்புறம் ட்ரெய்லர்ல தனுஷோட என்ட்ரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெய்லர் முடிகிற வரைக்குமே ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்க பிஜிஎம் எல்லாமே என்கேஜிங்கா இருந்தது. ஃபுல்லா ஆக்ஷனா ரிவெஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் போயிட்டு கடைசியா பாய் வாய்ஸ் ஓவர்ல ட்ரெய்லர் முடியும் போது படம் ஒரு எப்பிக்கா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ராயன் நெக்ஸ்ட் வீக் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சக்சஸா நான் பாக்குறது 2 விஷயம். ஒன்னு, சன் பிக்சர்ஸ் எவ்வளவு தரமான படத்தையும் ஏ சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருந்தா சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ராயன் ஏ சர்டிபிகேட் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் இந்த படத்தை சூஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரிப்ட் அவ்வளவு ஒர்த்தா இருக்கணும். சன் பிக்சர்ஸ், ஏஆர் ரஹ்மான், அப்புறம் எஸ் ஜே சூர்யா போட்ட ட்வீட், செல்வராகவன் கொடுத்திருந்த இன்டர்வியூ எல்லாருமே படத்தோட ஸ்கிரிப்டுக்காக தான் நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நானே கேட்டேங்க, ரெக்கமே இல்லாம கேட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேனா எனக்கு தெரியணும். ஏன்னா ரொம்ப நல்ல கதை, முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் 100% சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கு. இப்படி விஜய் சேதுபதி அவரோட 50வது படத்துல சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி தனுஷும் அவரோட 50வது படத்துல சம்பவம் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ட்ரெய்லர் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.